சைஸை காட்டி பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்க வித்ஹோல்ட் பண்ணுறது அண்ட் தென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் their ஸ்டாமினா. ஓகே. பட் ஆனா சைஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டு, நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது, செக்ஸ்னாலே உடல் ரீதி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு சைக்கலாஜிக்கலி நீங்கள் மென்டலி ரிலாக்ஸ்டாக இல்லைன்னா அந்த செக்ஸே நீங்கள் பண்ண முடியாது. ஜிம் போகும்போது நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணும்போது உங்கள் டெஸ்டோஸ்டிரோன்ஸ் அதிகமாக வரும், நல்ல பூஸ்டப் ஆகும். நீங்கள் ஜிம் போகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப மூடு வருதுன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட லிபிடோஸ் எல்லாம் ஹையில் இருக்கும். பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா என்னால் செக்ஸே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எரெக்ஷன் கூட வர மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் கப்பிளுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, லைக் ஃபோர் பிளே அப்படிங்கிறது அந்த செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற முன் விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் கப்பிள் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக டெய்லியுமே அந்த ஒரு டே டு டே லைஃபாகவே இருக்கணும். ஏன்னா நிறைய ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து நானும் ஒரு பொண்ணு தான், பட் ஆனால் ஐ டோன்ட் லைக் ஃபெமினிசம். ஸோ இப்போ வந்து பொண்ணுங்களை பற்றியே பார்க்குறது, பொண்ணுங்களை ப்ரொடெக்டிவாக பேசுகிறது, பொண்ணுங்களுக்கு அப்படி இப்படின்றது, அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்துட்டு பெரிய மூட் ஸ்விங்காக பண்ணுறது. ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படி பார்த்தா வந்து ஒரு ஃபேமிலியை அப்பா தானே கட்டி காப்பாற்றுறாரு, அப்பா தானே வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, பிள்ளைய படிக்க வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் ரோல் எடுத்திங்கன்னா அங்கேயும் அவருக்கு ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. தம்பி, அண்ணன், எல்லா மேல்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான மென்டல் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அது யாருமே பேச மாட்றாங்க. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்க பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும்? டஸ் சைஸ் ரியலி மேட்டர்ஸ்? சைஸை காட்டி பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்க வித்ஹோல்ட் பண்ணுறது அண்ட் தென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் their ஸ்டாமினா. ஓகே. பட் ஆனா சைஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் சைஸஸ்லாம் இருக்குது. இதை நம்ம ஏன் அதை ஓப்பனாக நம்ம சைஸை மோட்டிவேட் பண்ண மாட்டோம்னா, இதுவே ஒரு சில பேருக்கு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடும். அப்போ அவங்க சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணேன், நான் இப்படிலாம் மெஷர் பண்ண, அதுவே ஒரு அப்சஷனை க்ரியேட் பண்ணிடும். ஐயோ நமக்கு சின்னதாக இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை பாடி அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, அவங்களோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம அதை வந்து டோன் அப் பண்ணி ஷேப் அப் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுல தான். ஹெல்தி ஃபுட் சொல்கிறது என்ன, நல்லா பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிங்க, ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி இது என்னென்னா, பாடி டிஸ்மார்பிக் டிஸ்ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் டெர்மினாலஜி. லைக் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டு, இப்போ ஒரு மூக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் அந்த மூக்கை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு, ஐயோ என் மூக்கு இப்படி இருக்கே, அவங்க மூக்கு எப்படி இருக்குது அப்படின்ற, அதுவே ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அழகாக தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அது வந்து ஒரு குறையாவே தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், இந்த நிறைய நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து இப்போ வெளியில தான் இருக்காங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ அது அவங்களோட செக்ஸ் லைஃப்பை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா? ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும் செக்ஸ் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டு, நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது, செக்ஸ்னாலே உடல் ரீதி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு சைக்கலாஜிக்கலி நீங்கள் மென்டலி ரிலாக்ஸ்டாக இல்லைன்னா அந்த செக்ஸே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, வாட்எவர் இட் மேபி, உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா, உடம்பு ரெடியாக இருந்தாலும் அது ஒத்துழைக்காது. தட் இஸ் ஹவ் நீங்கள் உங்களோட ஹெல்த் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, செக்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக பார்க்குறப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்பை நீங்கள் நல்ல ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களோட செக்ஷுவல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஓகே. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணி அவர் அந்த ஜிம்லேயே இருக்கவங்க வந்து அவங்களோட ஆண்மை தன்மையை வந்து இழந்துருவாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. அது உண்மையா? இதுவும் ஒரு பெரிய ஒரு மித்து தான். லைக் எப்படின்னா, ஜிம்முக்கு போகிறவங்க மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். லைக் நிறைய கொஞ்சம் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஜிம் போகிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டு இருந்தாங்க, கார்டியாக் அரெஸ்ட்லாம் ஆனாங்க. அதாவது ஜிம் போகும்போது நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணும்போது உங்கள் டெஸ்டோஸ்டிரோன்ஸ் அதிகமாக வரும், நல்ல பூஸ்டப் ஆகும்.
நீங்கள் ஜிம் போகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப மூடு வருதுன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட லிபிடோஸ் எல்லாம் ஹையில் இருக்கும். அப்போது மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அவங்க ஜிம் ட்ரெய்னராக சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா எதுலையா நான் காமன் மித்தே அப்படி தானே இருக்குது மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு. அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்களா கிரியேட் பண்ணுறது வேற, தானாக வர ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது வேற. நீங்கள் எந்த ஒரு எமோஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அது பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ உங்களோட லிபிடோஸ் அது தானாக வர மூட கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். டெஸ்டோஸ்டிரோன் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன, கார்டிசோல் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது அந்த பிளட் வெசல்ஸ் கிளாட் ஆகுறது, அண்ட் தென் கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறதோ, ஹார்ட் அட்டாக் ஆகுறதோ, டிப்ரெஷன் ஆகுறதுனால இந்த மாதிரிலாம் ஹேப்பன் ஆகுது. ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த 8 மணி நேரம் தூக்கம் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். 8 ஹவர்ஸ் ஸ்லீப் நீங்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி மெக்கானிசம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் அங்கேயும் பிரச்சனை தான் வருது. ஸோ இந்த ஜிம் போகிறதுனால இப்படி அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஈவன் ஜிம் போகணும் அப்படின்னாலே இந்த பாடி பில்டர்ஸ் அவங்க அந்த மாதிரி கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா என்னால் செக்ஸே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எரெக்ஷன் கூட வர மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன் இஸ் இதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. நேச்சுரலாக எது வந்தாலும் அது நம்ம உடம்புக்கு தேவை. இப்போ ஒன்றும் இல்லை, தாகம் எடுக்குதுன்னு வைங்களேன், உங்கள் பாடியில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாகுது, வாட்டர் வேணும், அதனால உங்களுக்கு தாகம்ன்றது இண்டிகேட்டர். பசின்னு வருதுல்ல, வயிறு கடப்படான்னு இது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும், உங்கள் ஸ்டொமக் எம்டி ஆயிடுச்சு, யூ நீட் சம் ஃபுட் இன்டேக். இண்டிகேட்டர் நம்ம உடம்புல என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு சொல்லுது. உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டிங்கனாலே சரியாக போச்சு. சில பேருக்கெல்லாம் அது வந்து அந்த தாட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமே. உங்கள் வீடியோவில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, காஜியாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறது நல்ல விஷயமா? அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, படிக்கிறாங்க, அந்த நம்ம பண்ணுற டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ராங். அது வந்து ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி டிஸார்டர், அது டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்போ பார்த்தாலும் அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு டீனேஜில் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஏஜ்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்படியே வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு வரல. ஸோ அந்த ஏஜில் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதிகமாக அந்த தாட்ஸ் வரும். ஸோ அந்த வரும்போது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் விஷயமே தவிர, அது வந்தால் தப்பு, அந்த ஃபீலிங்ஸ் எப்போ பார்த்தாலும் இருக்குது அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னு இருக்கும்போது அது எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், ஸ்கூலு, காலேஜு, ஒர்க்கிங் பிளேஸு, எங்கே வேணாலும் இருக்கட்டுமே, பார்த்த உடனே சைட் அடிக்கிறது அது தப்பே கிடையாது. பார்க்குறது, ரசிக்கிறது, இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் போய் அந்த ஒர்க் பிளேஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அர்ஜ் பண்ணி வாஷ்ரூமில் போய் நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வரேன், அப்போ தான் எனக்கு வேலை ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தெர் இஸ் சம் ப்ராப்ளம், டிஸார்டர் அங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த செக்ஸ் அப்படின்ற விஷயம் பிடிக்காதவங்க இருக்காங்களா? இருக்காங்க. அது வந்து ஏசெக்ஷுவல் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிசையர்ஸ். ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு என்னென்னா செக்ஸே பிடிக்காது. அதாவது சில பேர் பைசெக்ஷுவலாக இருப்பாங்க, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இதெல்லாமே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து டோட்டலாகவே செக்ஸ் பிடிக்காது. பட் அவங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் தே டோன்ட் வாண்ட் ஃபிசிக்கல் இன்டிமசி, அப்படியும் இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் இதனால் பாதிக்கப்படாதா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஏசெக்ஷுவல் பார்ட்னரை அவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2 பேரும் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுதான் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு அந்த லவ் வந்து அதுக்கப்புறமா தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ எனக்கு செக்ஸ் பிடிக்கல, செக்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ நான் லெஸ்பியனாக இருக்கேன், நான் கேவாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், சேம் ஹோமோசெக்ஸில் இருக்காங்க அப்படின்னு. இது எதுவுமே நம்ம வந்து குறைபாடு, அவங்களுக்கு தப்பு, டிஸார்டர்லாம் கிடையாது. அவங்களோட ஓரியன்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் தப்பு எதுவும் கிடையாது, அவங்களோட நேச்சர் அது. பட் நிறைய கண்ட்ரீஸில் அதை வந்து பண்ணுறாங்க. LGBTQ அப்படிங்கிற கம்யூனிட்டியே வந்துட்டு தப்பு, இவங்க இயற்கைக்கு மாறா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் தானா? அப்படி இல்லையே, நிறைய கண்ட்ரியில் அதை சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ரெயின்போ கலர், ரெயின்போ ஃப்ளாகு, அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டரில் வந்துட்டு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அதர்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஹியூமன் பீயிங் வாழ வந்துட்டோம்.
நம்ம உலகத்துக்கு வந்த எல்லாருக்குமே வந்து we have to respect humanity. அதில் அவங்கவுங்களோட டேஸ்ட், இப்போ எனக்கு வந்து பிரியாணி பிடிக்காது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது, ஐயே உங்களுக்கு பிரியாணி பிடிக்குதா அப்படின்னு உங்க கூட நான் பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் என் டேஸ்ட் வேறு உங்கள் டேஸ்ட் வேறுன்றதுக்காக நம்ம ஒதுக்க முடியாதுல்ல. அதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். நீங்கள் கன்சல்ட் பண்ணதில் ஏதாவது ஒரு வியர்டான கேசஸ் ஏதாவது இருக்கா? லேடிஸோட இன்னர்வியர்ஸ் வந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஃபீல்லாம் வரும், இப்படிலாம் சில கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. தென் ஆங்க்லெட்ஸ் பார்த்தா மூடு வருது, தாலி வியர் பண்ணால் மூடு வருது, என்னன்னா குளிச்சுட்டு அந்த கொண்டை போடுவாங்கல்ல, இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு. ஸோ இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெம்டாமாக இருக்காங்க. ஸோ நார்மலாக எப்படி இருக்கும், அந்த அந்த மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஃபீமேல் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈக்குவாலிட்டின்னு வந்தது. இப்போ என்ன அப்படின்னா ஃபீமேல் டாமினன்ஸ், அதை லைக் பண்ணுற மேல் இருக்காங்க. அது வந்து டு த எக்ஸ்ட்ரீம். ஒரு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எப்படின்னா லைக் ஆஃபீஸ் செட்டப்பில் அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக, டீம் லீடராக அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு மேல். ஃபீமேல் வந்துட்டு அவங்க கீழே லோ லெவலில் இருப்பாங்க இல்லையா, ஸோ கேர்ள்ஸ் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அப்படி சொன்னால் மட்டும்தான் எனக்கு வேலையே நடக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோர் ப்ளே வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்? ஃபோர் ப்ளே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே செடியூஸ் ஆகும். அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ், லிபிடோஸ் இதெல்லாமே ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஃபோர் ப்ளே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் கப்புளுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, லைக் ஃபோர் ப்ளே அப்படிங்கிறது அந்த செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற முன் விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் கப்புள் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக டெய்லியுமே அந்த ஒரு டே டு டே லைஃபாகவே இருக்கணும். ஜஸ்ட் அவங்க கிச்சனில் இருக்கும்போது பின்னாடி போய் ஹக் பண்ணுறது, சோஃபாவில் படுக்கும்போது மடியில் படுத்துக்கிறது, ஒரு த மோர் யூ டச் த மோர் லவ் வில் ஜென்ரேட். அந்த பிரின்சிபலை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலையாக நினைக்க மாட்டாங்க. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா கப்புள் கவுன்சிலிங்க்கெலாம் வராங்கல்ல, உங்களுக்கு அந்த ஃபீமேலுக்கு வந்து ஒரு 40+ இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா லிபிடோஸ் ட்ராப் ஆயிடுது. நேச்சுரலாகவே ஒரு உமனோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40+க்கு அப்புறமா எப்போ வேணால் மெனோபாஸ் ஆகலாம். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை எப்படி இழுத்துட்டு போகிறது? ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸும் பண்ண முடியாது, இந்த இன்டிமசி இல்லைன்னா. ஆனால் மேலுக்கு வந்து அதிகமாக அந்த மூடெல்லாம் வரும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா அந்த டச்சில் தான் அந்த ஃபோர் ப்ளே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து வீடு ஃபுல்லாக லவ்வை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் அந்த பாண்டிங் இருக்கும். அந்த ஃபீலை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டே கொண்டு போக முடியும். இப்போ வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ பார்க்க அப்படியே போகலாம். இப்போது லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கோயல் அப்படின்றவங்க வந்து அவங்களோட லவ்வர் கூட சேர்ந்து தனக்கு நிச்சயமான ஒரு பர்சனை வந்து மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து தள்ளி கொண்டுட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அவங்களுமே அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்கள இந்த மாதிரி மர்டர் பண்ணாங்க. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸில் மட்டும் 544 பேர் இந்த மாதிரி அவங்களோட லவ்வர் ஆர் இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கவங்க கூட சேர்ந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கொண்டிருக்காங்க. எதனால் இந்த இஷ்யூலாம் இப்போ நடக்குது? ஆக்சுவலி இந்த சிம்டம்ஸ் எல்லாமே முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கட்டும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இல்லை, இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர் இது வந்து அதிகமாக ஆகும்போது, இதுக்கு மெயினாக வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய போல்டு அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஃபியர்னால பண்ணுறது தான். அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபியர். இதுதான் வந்து மெயினான ரீசன். அவங்க அந்தளவுக்கு ஒரு பதட்டத்தில் அந்த பயந்து அது வேறு வழியே இல்லை, இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி இதை நான் என்கரேஜ் பண்ணலை. விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு மெச்சூர்டாக அதை விட்டுட்டு போகிறது தான் நல்லது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சொல்கிறீங்கல்ல, இது காமனாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். விட்டு ஓடி போகிறதோ, இல்லை குழந்தைங்கள கூட அவங்க கவனிக்காமல் விட்டுட்டு போகிறது, இல்லை மர்டர் அளவுக்கு போகிறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ் தான். ஸோ அப்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போதோ, இல்லை அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னும் போது பெட்டர் கிவ் அ டிவோர்ஸ். ஏன் அந்த பொண்ணை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆளே இல்லையா? ஸோ அந்த லவ்வை வந்து அந்த லவ் பிரேக் ஆகுது இல்லை. ஸோ அங்கே லவ் இல்லை, ஒரு ஃபேமிலி லைஃப் அங்கே கரெக்டாக போகலை அப்படிங்கும்போது அதை அவங்க விட்டுட்டா மட்டும்தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் இந்த மர்டர் பண்ணுறவங்களோ இல்லை லைக் இதுதான் வந்து வழின்னு எடுக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா,
இது மட்டும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அவங்களும் உட்காந்து பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல. டு த பீக்ல போயிட்டு அவங்களுக்கான அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணலாம்? எப்படி இது பண்ணலாம்? ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லீகல் அஃபேர் நம்ம சொல்ல மாட்டோம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த இந்த விஷயத்த விடுறதுக்கு என்ன மாதிரியான வேறு மாற்று வழிகள் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தப்பான வழிகள அவங்க சூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் தான் இந்த மாரி அந்த கேஸஸ் வந்து அதிகமா அவங்க விமென்ஸ் இனிஷியேட் பண்ணி, அவங்க லவ்வர் கூட சேர்ந்து பண்ற மாரி இருக்கு. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் சேஞ்ச் எதனாலன்னு கேட்கிறேன். ஆக்சுவலி நான் இத வந்து ஜெண்டர் ஓரியன்டடா நான் பார்க்க விரும்பல. ஏன்னா மென்னும் பண்றாங்க, வுமனும் பண்றாங்க. காமனா வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல்னாலே அங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா மேரிட்டலுக்காக அவங்க எந்த டீப்பர் வேணா போவாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நெறையா நெகட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கும். ஈகோ கிளாஷஸ் தான் அதிகமா ஃபர்ஸ்ட்டு நடந்திருக்கும். சண்டைகள் வந்திருக்கும். வெறுப்புகள குமிச்சு வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த கப்புலா இருக்கிறவங்க வெறுப்புகள குமிச்சு தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல்ல ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு. ஒரு நிம்மதிய தேடி போறேன்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க உங்களுக்கு 2 பேருக்கு ஆகலன்னு சொல்லி தானே நெறைய வெறுப்புகள குமிச்சு வச்சு தானே அடுத்த ரிலேஷன்ஷிப் போறாங்க. அப்போ அதுல வந்து நீங்க அந்த டிமாண்ட்ஸ் அதிகமா வைக்காம, மியூச்சுவலா பிரிஞ்சுறதுக்கு வழிவிடுறது தான் நல்லது. ஓகே. இதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்குள்ள இருக்க லவ், அந்த அஃபெக்ஷன்றது ஒரு ரீசனா இருக்குமா? இல்ல அவங்களோட பெர்சனல் லைஃப் ஆர் அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ஒரு ரீசனா எடுத்துக்கலாமா? இங்க புடிக்கலன்னும் போதே, இங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்போது, செக்ஸ் அங்கேயே கட் ஆயிரும். அதாவது செக்ஸ் தான் வந்து கோர் ரீசன். ஒரு கப்பிள் லைஃப்ல பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், எந்த பிரச்சனைய வேணாலும் நீங்க சமாளிச்சிரலாம். ஆனா, அங்க செக்ஸ் கரெக்ட்டா நடக்கல அப்டின்னா, அதுலருந்து தான் எல்லா பிரச்சனையுமே ஆணித்தனமா ஆரம்பிக்கும். அத நீங்க மாத்தவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது கப்பிள்குள்ள நல்ல ஒரு செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா, வேற ஏதாவது பிரச்சனை, இப்போ இன்லாஸ்ல இருந்து பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, இல்ல குழந்தைங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அந்த மாரி எதுவா இருந்தாலுமே அத சரி பண்ண முடியும். பிகாஸ் அங்க செக்ஸும், லவ்வும் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா, அந்த கப்பிள் லைஃப்ல வந்துட்டு அந்த செக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம மத்த எல்லாமே இருக்கு அப்டின்னும்போது, அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. இன்னொரு ரிசர்ச் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 50 இயர்ஸாவே 50% ஆஃப் மென்ஸ்க்கு வந்து டெஸ்டோஸ்டிரானோட லெவல் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எதனால அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 50 இயர்ஸ்ல இருந்து மட்டும் இருக்கு? ஏன்னா, நெறைய ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கங்க. எங்க பார்த்தாலும் வந்து நானும் ஒரு பொண்ணு தான். பட் ஆனா ஐ டோன்ட் லைக் ஃபெமினிசம். ஸோ இப்போ வந்து பொண்ணுங்கள பத்தியே பார்க்குறது, பொண்ணுங்கள ப்ரொடெக்டிவா பேசுறது, பொண்ணுங்களுக்கு அப்படி இப்படின்றது, அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள வந்துட்டு பெரிய மூட் ஸ்விங்கா பண்றது. ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படி பார்த்தா வந்து ஒரு ஃபேமிலிய அப்பா தானே கட்டி காப்பாத்துறாரு. அப்பா தானே வேலைக்கு போறாரு, சம்பாரிக்கிறாரு, பிள்ளைய படிக்க வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் அவருக்கு எவ்ளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் ரோல் எடுத்தீங்கன்னா, அங்கேயும் அவருக்கு ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. தம்பி, அண்ணன் எல்லா மேல்னு எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான மென்டல் ப்ரெஷர் இருக்குது. ஆனா, அது யாருமே பேச மாட்றாங்க. அத வந்து என்ன பசங்கனா, ஆம்பள தானே சுமந்துக்கோ. உனக்கென்ன, உனக்கென்ன, உனக்கென்ன அப்படின்னும்போது, டெஸ்டோஸ்டிரோன் லெவல் குறைய தானே செய்யும். பிகாஸ் இட் இஸ் லைக் ஒரு சீசா மாதிரி தான். ஒரு டெஸ்டோஸ்டிரோன் ஒரு சைடு இருக்குதுன்னா, இன்னொரு சைடு வந்துட்டு கார்ட்டிசோல் ஹார்மோன், தட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ, அப்ப இந்த சீசா வந்துட்டு எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்காது. ஒரு பக்கம் ஹைல இருக்கும், ஒரு பக்கம் டவுன்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாக தான் ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கூட கூட உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் செக்ஸ். ஸோ ஒரு மேலோட மசில் க்ரோத்துக்கு, எனர்ஜிக்கு, அவங்களோட டோட்டல் மெட்டபாலிசம்க்கு டெஸ்டோஸ்டிரோன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அத வந்து யாருமே பேசுறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்ல. அப்ப எப்படி இருக்கும்? உங்களுக்கு வர அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது நீங்க போடுற வீடியோக்கு அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாமே ஓகே. வீடியோவே பார்க்குறோம், கமெண்ட் பார்க்க ம். மாட்டோமா? ஸோ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே நெறைய பேர் அந்த மாரி வந்து லைக் ஒரு கமெண்ட்லாம் பண்றாங்க. பட் அதுக்கு நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் குடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் கொஞ்சம் ஃபேன் பேஸ்லலாம் கமெண்ட் பண்றாங்க. ரியலி ஐ என்ஜாய் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தேர் லவ் ஆன் மீ. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தப்பான பார்வையில ஏன் பார்க்கணும்? அவங்க அவங்களோட ஒப்பீனியன நம்ம சொல்றாங்க. ஆனா லக்கீலி எனக்கு வந்து நெறையா பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவா, ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி போல்ட் டாக் குடுக்குறீங்க அப்படி தான் வந்திருக்கும். அண்ட் தென் அத தாண்டி அவங்களோட ஒப்பீனியன அவங்க சொல்றாங்க. ஈவன் அவங்க பேட் கமெண்ட் குடுத்தாலுமே, அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கமெண்ட் பண்றதுக்கு. அதுல நம்ம வந்து நெகட்டிவா நம்ம எடுத்துக்கிறதுல என்ன இருக்குது? அதாவது ஒரு 90 பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும். ஒரு 10% நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்குன்னா, எல்லாரும் பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த 10% நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கிறது தான் நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்ன பார்ப்பேன்னா, 90% பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். அவ்வளோதான்.
ஓகே மேம். அதாவது நெறைய பேர் பேச தயங்குற விஷயங்கள, டேபுவா கடந்து போற விஷயங்கள ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியிற மாரியான ஒரு டெர்ம்ஸ்ல இப்ப ஜென்சி டெர்ம்ஸ்ல நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கீங்க. ஸோ நெறைய டவுட்ஸ் வந்து நெறைய பேர் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க் யூ கண்டிப்பா. ஸோ மச் மேம். தேங்க் யூ ஸோ மச்.